ஒண்ணு கலைக்க வேண்டாம். அந்த சிட்டு ஒண்ணு பார்த்தாச்சு இல்ல, இனிமேதான் நம்ம டெக்னிக்கே தொடங்கணும். என்ன டெக்னிக்? இங்க கவனிச்சியா? எந்த ஐஸ் புட்டியில அடியில தான் ஐஸ் இருக்கும், மேல நைஸ் பண்றதுக்கு லவ் லெட்டர்ஸ் இருக்கும். இந்த காலேஜில் உள்ள ஜூலியட், அமராவதி, பார்வதி எல்லாம் பக்கத்து ஆம்பளை காலேஜில் உள்ள அவங்க காதலர்களுக்கு லெட்டர்ஸ் என்கிட்ட கொடுக்கும். நான் ஐஸ் விக்கிற சாக்குல பதில இங்க வாங்கிட்டு வரும். எனக்கு பிசினஸ் ஆகும். ஒரு லெட்டருக்கு 50 பைசா கமிஷன் கிடைக்கும். இந்த மாதிரி அந்த பொண்ணு உனக்கு லெட்டர் எழுதுற அளவுக்கு நீ செய்யணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? நிறைய ஸ்டாம்ப் வாங்கி கொடு. மனத்தனமா பேசக்கூடாது. மூளைய கொஞ்சம் பாதிக்கணும். எந்த குடும்பத்திலே நாட்டு வைத்திய லேகியம் விற்கும் போது என்ன கூறும் தெரியுமா? இந்த லேகியத்தை சாப்பிட்டா வியாதி கண்டிப்பா குணமாகும். ஆனா சாப்பிடும் போது கருங்குரங்க நினைச்சுக்க கூடாதுன்னு கூறும். சொல்லாம இருந்தா எவனும் நினைச்சு பார்க்க மாட்டான். சொல்லிட்டால கையில லேகியத்தை எடுத்துடும், கருங்குரங்க தான் ஞாபகம். தான் என்ற டெக்னிக். இனிமே நான் கொடுக்குற ஐடியா தான் உனக்கு லேகியம். அந்த பொண்ணு தான் பேஷண்ட், நீ தான் கருங்குரங்கு. அந்த பொண்ணு எந்த பக்கம் திரும்பினாலும் அவ கண்ணுல மூஞ்சி தான் பாடணும். அதுக்கு ஏதாவது காரியம் செய்ய போ. என்னடி உனக்கு இது சாப்பாடு வரலையா? சாப்பாட்டுக்காராயா இன்னும் காணோண்டே. ஆயாவோட ரெப்ரசன்டேட்டிவ். இனிமே நான் தான் தினம் உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வருவேன். அன்னைக்கு போகிறவனா வந்தா இன்னைக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கா. பெரிய ஹீரோ நினைப்பு போல இருக்க. ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு ரோமியோ ஜூலியட் பத்தி உங்களுக்கு எல்லாம் சொல்ல போறேன். மேடம், ரெஜிஸ்டர். நீதான் புது பியூனா? இல்ல, பியூனோட ரெப்ரசன்டேட்டிவ். ஐ சி. ஆண்டி, எஸ். சரோஜா, பிரசன் மேடம். சரளா, எஸ் மேடம். சாவித்ரி, எஸ் மேடம். எஸ். வாருங்க, இருங்க. சைக்கிள் சுத்துறது சரியா போச்சு. அம்மா வந்தாச்சு, ஐயா பார்த்தாச்சு. சரி, பறக்குது பறக்குது பறக்குது. வாருங்க வாருங்க. இன்னொரு தடவை இப்படி என்ன ஃபாலோ பண்ணி சுத்தி வந்த, பி கேர்ஃபுல். நின்ன இடத்துல இருந்து திரும்பி பாரு. முண்டா, சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. கழுதை என்ன அதை அடிச்சிட்டு இருக்கிற? எப்ப பார்த்தாலும் கழுதையோட கரைச்சல் பண்ணிக்கிட்டு இருக்கிற. இப்ப இந்த லவ் லெட்டர் சாப்பிட மாட்டேங்குது. காதல் கழுதை சாப்பிட மாட்டேங்குதா? கொண்டா, என்ன லெட்டர் அது? யூ இடியட், ராஸ்கல், பொறுக்கி. என்னடா உண்ட பேருக்கு பின்னாடி இவ்வளவு இருக்குதா? இன்னொரு தடவை என்ன இப்படி ஃபாலோ பண்ணி சுத்தி வந்த, பி கேர்ஃபுல். நின்ற இடத்துல இருந்து திரும்பிப்பார். ஐயோடா, குடும்போடு இருக்கிற எந்த காதலி பொன்சகா அது கூட இப்படி எழுதுறது இல்லையே. இப்ப என்ன பண்றது? உனக்கு மானம் உண்டதா? உண்டது. ரோஷம் உண்டதா? உண்டது. வெக்கம் உண்டதா? உண்டது. வீட்டுல கயிறு உண்டதா? அதுல தொங்கி சாவு. இந்தா உஷா, நீங்க பாஸ் பண்ணிடி. ஏண்டி பாஸ் பண்ணிக்கிற? எடுத்துக்க, சாப்பிடுங்க. ஏய், இன்னைக்கு மாலாக்கு பர்த்டே. நான் ட்ரீட் கொடுத்துட்டு இருக்கேன். சரியான ஸ்ட்ரிஞ்சுடி. இது எப்படி இருக்கு? My favorite ice cream. Nice, no?
என்னையும் அவங்க இடப்படாத. உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாங்கிக்க முடியாது. நான் ரோட் சைடு ரோமியோ இல்ல, உன்னோட லவர் முரளி த கிரேட். பக்கத்துல இருக்கிற ஆம்பளை காலேஜ்ல நின்ற காதலனுக்கு நேத்து ஒரு லவ் லெட்டர் கொடுக்க சொன்னது. ஆமா, நான் மறந்து போய் இந்த காலேஜ் பிரின்சிபல் கிட்ட கொடுத்தது. அப்புறம் என்னாச்சு? ஒண்ணு பயப்பட வேண்டாம். அந்த பிரின்சிபலுக்கு ரொம்ப நாளா உன் மேல ஒரு கண்ணு. இதோ பதில் கொடுத்திருக்குது. உன்னோட காதல் தொடரட்டும். போ போ போ. இந்தாங்க. எஸ் கார்த்திக், ஆர்ட்ஸ் காலேஜ். உண்ட காதலனோ? இத பாருங்க, ஒரு முக்கியமான விஷயம். இந்த 4 நாளைக்கு அவர் என்ன மீட் பண்ண வேண்டாம்னு சொல்லுங்க. 4 நாளைக்கு ரொம்ப தொலைவா போறீங்களா? நாங்க எல்லாம் நாளைக்கு பிக்னிக் போறோம். பிக்னிக் போறீங்களா? போங்க போங்க, இப்ப கிளாஸ்க்கு போங்க, அங்க பாடம் தொடங்கிடும். பிக்னிக் இந்த விஷயத்தை எப்படியாவது முரளி கிட்ட சொல்லணுமே. முரளி வர முடியுமா? முடியாதடி. முடியாதடி. சரி வாங்கடி போலாம். எனக்கு 2 முடிவு தெரிஞ்சாகணும். காதல் தோல்வி இல்ல காதல் ஜோடிகள் தற்கொலை லெட்டரோட வந்திருக்கேன். ஒன்னா தள்ளிட்டு நானும் செத்துடுவேன். சின்ன ரயிலு, சின்ன தண்டவாளம், சின்ன சிறுசுங்க. ஒன்னா வாழலாமா இல்ல ஒன்னா தற்கொலை பண்ணிக்கலாமா? ராதா, நீ என்ன காதலிக்கிறே இல்லையான்னு சொல்லு. நீ ஒருத்தன்.